இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 100வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறது. இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர், நமக்கு சுவாச காற்றை கொடுத்தவர், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக, அவருடைய ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் நம்மை மறந்து போகவே மாட்டாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒன்னும் இல்ல, குறைவுல இருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதமாவே இல்லை, எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை, குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தவித்து கொண்டு இருப்பீங்களே. ஆனா இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்பி கர்த்தரிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே, நீ தான் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறீர். இவ்வளவு நாளா உங்க சத்தத்தை கேட்காம நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் தோல்வியா முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜனமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அமர்ந்த தண்ணீர்ல நீங்க நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தாழ்ச்சியும் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே இவ்வளவு நாளா செய்த எல்லா தோல்வியான காரியங்களில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக நோக்கி நாம் கூப்பிடும் போது அவருடைய ஜனங்களாக, அவருடைய ஆடுகளாக நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பினவர்களாக நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் என்ற அறிவிலே நாங்கள் வளரும்படியாக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இவ்வளவு நாளாக ஆண்டவரே தடுமாற்றத்துல மனிதர்களை நம்பி நம்பி ஆண்டவரே தோல்வி சந்தித்து கொண்டிருந்ததான எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க இடைப்படுவீராக ராஜா. கர்த்தரே தேவன் என்ற அறிவு எங்களுக்குள்ளாக பெருகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எதையெல்லாம் குறைவாக, தோல்வியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்தோமோ அதில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்பா உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக எங்களை வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு தூரம் போன எல்லா காரியங்களையும் மன்னித்து அப்பா உங்க சத்தத்தை கேட்டு உமக்கு நேராக திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுடைய தேவனாக இருந்து எங்களை வழி நடத்துங்க என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.